அன்பார்ந்தவர்களே, தேம்பாவின் காப்பிய தலைவர் சூசை வளனார். நம் ஆண்டவர் இயேசு சிலுவை பாடுகள் பட்டு இறந்து உயிர் தழுந்த போது அவர் உயிரோடு இல்லை. ஆயினும் அந்த குழந்தை பிறந்ததை அருள் உணர்வால் கண்டு உணர்ந்தவர் தன்னுடைய உண்மையான மனசு எப்படி இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறார். அது நமக்கும் இருந்தால் நல்லது. அந்த எண்ணத்தோடு இறையடியார் வீரமாமுனிவர் நமக்கு உணர்த்துகிற இந்த அருமையான செய்யுளை நாம் படிப்போம். தவக்கால தேம்பாவல தேன் தொழி என்று நீ உலகம் கூச இத்துயர் படவோ அஞ்சி அன்று நான் எசித்து நாட்டை அடைந்தேன் என் உயிரை காத்தேன். பொன்றும் நீ மரத்தில் செந்நீர் புணரி ஆழ்ந்திடவோ வீட்டை சென்று நான் ஓப்பில் வாழ்வேன் தேவருள் தெருவின் நல்லோய் என்று உத்தான படலத்திலே வீரமாமுனிவர் வேதனையோடு கூறுவதாக இந்த செயல் அமைகிறது. தேவருளையே செல்வமாக கொண்டு உள்ள நல்லவனே, என்று நீ உலகமெல்லாம் கூசுமாறு இந்த துன்பங்களை எல்லாம் அனுபவித்திருக்கின்றோ, அன்று நான் எசித்து நாட்டை அடைந்து உன் உயிரை காப்பாற்றினேன். அவ்வாறு இறக்கும் நீயும் சிலுவை மரத்தில் இரத்த கடலில் மூழ்கி விடுவதனாலேயோ மோட்ச வீட்டை அடைந்து மகிழ்ச்சியோடு வாழ்வேன் என்று வேதனையோடு புலம்புகிறார். இறையருள் செல்வனே, நல்லவனே, உலகம் கூசும்படி எத்தகைய துன்பங்களை நீ அனுபவிக்கிறாய்? இதற்காகவா உன்னை எகிப்துக்கு அழைத்துச் சென்று காப்பாற்றினேன்? சிலுவை மரத்தில் குருதி கடலில் மூழ்குகிறாய், அதனால் நான் விண்ணகி வீட்டை அடைந்து மகிழ்வேனோ என்று சூசை புலம்பினார். இந்திரனே உலகம் கூச இத்துயர் படவோ அஞ்சி அன்று நான் நெசித்து நாட்டை அடைந்து நின் உயிரை காத்தேன். பொன்றும் நீ மரத்தில் செந்நீர் புணரி ஆழ்ந்திடவோ வீட்டை சென்று நான் ஓப்பில் வாழ்வேன் தேவருள் திருவின் நல்லோய் என்று வீரமாமுனிவர் உனது வளனார் பாடுவதாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய மனசிலே இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான உணர்ச்சி, அதனை புனர் சூசையப்பர் கொண்டிருந்தார் என்று இறையடியார் வீரமாமுனிவர் நமக்கு சொல்லுகிறார். அது என்ன? நான் பாவியாகிய நான் வானுலகிலே சென்று நிலையான பேரன்பு பெருவாழ்வை பெற வேண்டும் என்பதற்காக நீ இத்தகைய துன்பத்தை அடைய வேண்டுமா? இந்த துன்பத்தின் மூலமாக நான் இன்பம் அடைய வேண்டுமா? அது நியாயம்தானா என்பது போல அவர் கூறுவதை பார்க்கிறோம். நம்முடைய மனசிலும் இது இருக்க வேண்டும். நாம் எத்தனையோ வகையிலே குறைபாடு உடையவர்கள். இருந்தாலும் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கும் பொருட்டு ஆண்டவர் இயேசு மனிதனாக பிறந்து வளர்ந்து கொடிய துன்பங்களை அனுபவித்து கேவலமான ஒரு முறையிலே மறிக்கின்றார். அதெல்லாம் தேவையா? என்னை காப்பாற்ற தேவையா என்ற ஒரு உணர்வு இருந்தது என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ நன்றி உள்ளவர்களாக, தாழ்ச்சி உள்ளவர்களாக, பிறருக்கு நலம் புரிகிறவர்களாக வாழ நம்மை தூண்டும். அந்த உணர்வை நாம் பெற்றுக்கொண்டால் இந்த தவக்காலம் நமக்கு வெற்றியான காலமாகும். ஆக வெறுமனே சில நோன்பு இருப்பதும் திருப்பாடுகளை தியானிப்பது மட்டும் போதாது. எனக்காக இறைமகன் இந்த துன்பங்களை பட்டு நான் நலமாக இருக்க வேண்டும், நான் இன்பமாக இருக்க வேண்டும் என்பதற்கு அவர் என்னுடைய கடனை எல்லாம் அடைத்திருக்கிறார். அந்த நன்றி உணர்வோடு வாழ்வதற்கு இந்த தவக்காலம் நமக்கு துணை புரிவதாக. வாழ்க.